இந்துவை கூட்டிகிட்டு போனவுடனே கார்த்திக்கோட அம்மா வந்துட்டு போதும் நிறுத்துங்க, இதுக்கு மேலே இந்த எதுவும் நடக்காது, அக்காவோட எதுவும் நடந்துட்டு அதுக்குள்ளே தங்கச்சி கறிக்கு அவசரம், எவனோ ரவுடி பின்னாடி ஓடிடா போயிட்டா கூட்டிட்டுன்னு அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், என் தங்கச்சி அப்படியெல்லாம் கிடையாதுன்னு இந்து ஒரு பக்கம் வந்துட்டு, அதாவது தீபா வந்துட்டு இந்துக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அவங்க அப்பா வந்து இங்கே பாருங்க, என் பொண்ணு அந்த மாதிரி கிடையாது, அவள் தான் எல்லா ஏற்பாடுமே பண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்லேருந்து எல்லாருமே சொல்ல, நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சரி, அவளுக்கு அவசரம் அதான் ஓடிட்டா அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அவங்க அப்பாக்கோ இங்கே பாருங்கள் அவ்வளோதான் உங்களுக்குன்னு சண்டைக்கு வர்றதுக்காக இது பண்ணுறாரு. போதும் நிறுத்துங்க, இந்து அந்த ரவுடி தூக்கிட்டு போயிட்டான், அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு முடியல, நீங்கள் எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கீங்களா, நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த கால் அடிப்பட்ட அந்த லேடி வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் உடனே வந்துட்டு செல்வி வந்துட்டு புலம்பிட்டுருக்காங்க. பாவம் என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையா, அவன் ரொம்ப மோசமானவன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா அவங்க செல்வியோட ஃப்ரெண்டு வந்துட்டு நம்ம போயிட்டு ஒரு ஜட்ஜை வந்துட்டு பார்க்கலாம், அவங்கக்கிட்டே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லலாம், போலீஸ்க்கு சொல்லிடலான்னு முதல்ல வந்துட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. போலீஸ் வராங்க. போலீஸ் வந்தோடனே வந்துட்டு இது எல்லாத்துக்கும் சம்மந்தப்பட்டதுக்கு கிருபா ஆளுங்கன்னு சொன்னோடனே, கிருபா வந்து சம்மந்தம் இல்லாமல் யாரையும் தூக்க மாட்டார், நீங்கள் தான் பணம் வாங்கியிருந்தால் அதை முதல்ல கொடுத்துருங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட வட்டிக்கு வாங்க பணத்தை பற்றி சொல்கிறாங்க. அதாவது பத்திரிக்கை இதுவும் வச்சுட்டு வீட்டு பத்திரம் வச்சுட்டு வாங்கினதை தீபா சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் அதெல்லாம் கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்தினா மட்டும்தான் அந்த பொண்ணு இது பண்ண முடியும், இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு போலீஸ் சொல்லிட்டு போயிடுறாரு. இதனால் ரொம்பவே இதுவாகிடுறாங்க. செல்வி அவங்க ஃப்ரெண்டும் நேராக செல்விச்சாச்சும் போய் பார்க்கலாம், அவங்க ஏதாவது பண்ணட்டோன்ற மாதிரி கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே கூட்டிகிட்டு போய் கட்டி வச்சுடுறாங்க. அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வரத்துக்காக ட்ரை பண்ணுறாங்க. இந்து கரெக்டாக வந்துட்டு நம்ம கர்ணா வந்து பிடிச்சிடுறாரு. அவரை வந்துட்டு அடிச்சுட்டு அப்படி இப்படின்னு தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு பார்க்கும்போது ரவுடிங்க பிடிச்சிட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து மாட்டிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு இந்துக்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்க்குறாங்க. கரெக்டாக கர்ணா வந்து காப்பாற்றி என்னடா நினச்சிட்டு இருக்கீங்கன்னா அவங்கள அடிக்கிறாங்க. நீயும் ரவுடி தானடா, இதுக்காண்ட இங்கே பாரு, நான் இதுக்காகலாம் பண்ணல, நான் வந்து என் குடும்பத்துக்காக பண்ணுறேன், உங்களை மாதிரி கேவலமான ஆளுன்னு கிடையாது, இந்த மாதிரி ஏதாவது பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்ட பார்த்தேன் அவ்வளோதான் அடிச்சு போட்டு இந்து திரும்பியும் கூட்டிகிட்டு வந்து கட்டி வச்சிட்றாரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே கிருபா செம்ம கோவத்தில் இருக்கிறாரு. திவாகர் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கோடு அவருக்கு எவ்வளோ தைரியம் தான் இப்படியெல்லாம் பண்ணியிருப்பான், அன்றைக்கி 20 லட்சம் வாங்கினா. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ அவங்க வீட்டு கூட வந்துட்டு பக்கத்தை வச்சுட்டு அவங்கக்கிட்ட தான் பணம் வாங்கிட்டான்னு சொல்கிறாங்க. அந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுரா, அவளுக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் அப்படி பண்ணியிருப்பா, 2 நாள் கழிச்சு தாண்டா அவளை விடணும், அவளை விட்டதுக்கப்புறமா ஊராளுங்க எல்லாமே அவள் கெட்டு போய் தான் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி நம்பணும், அவங்க அக்கா கல்யாணமும் நடக்கூடாது, இவளுக்கும் கல்யாணம் நடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஜெயந்தி ரொம்பவே புலம்புறாங்க. பாத்தியாடி, இதுக்கு தாண்டி இந்த குடும்பம் வேணான்னு சொன்னேன், கேட்கியா நீ அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா நீ அமைதியாக இருக்கா, நீ சொல்லி தான் இப்படியே ஆகிப்போச்சு, இப்போ என் கல்யாணம் நடக்கவோ இல்லையோ, முன்னால் தான் எல்லாமே அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் வேறு மாதிரி கோவத்தை காமிச்சிட்ருக்குறாங்க. ஒரு பக்கம் சித்ரா அழுது புலம்பிட்டுருக்காங்க. அக்கா என்னை மன்னிச்சிடுங்க அக்கா, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண போய் உங்களை மாட்டி விட்டுட்டேன், மன்னிச்சிடுங்க, என் படிப்பு எதுவும் இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அவங்க அம்மா இப்போ எதுக்கு எழுதிருக்கேன், ஏன் சாரி, உங்கள் அப்பா பார்த்தா அவ்வளோதான் அப்படின்ட்டு இருக்காங்க. ஏம்மா இந்த வீட்டில் அழுத்து கூட எனக்கு சுதந்திரம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு எழுந்து வந்துடு, பண்ண தப்பெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ உட்காந்து இது பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா நாக்கெல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. சித்ராக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஜெயந்தியும் பாவம், அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது, பாவி பசங்க எப்படியெல்லாம் பண்ண நினைக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருக்காங்க ஜெயந்தி. அதோட எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.